ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் மழை பிடிக்காத மனிதன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் விஜய் ஆண்டனி, மேகா ஆகாஷ் முக்கிய ரோலில் நடிச்சிருக்காங்க. ஒருத்தன் தன்னோட ரத்தம் தேர்ந்த கடந்த காலத்தை விட்டு ஒரு புதிய அடையாளத்தோட வாழ்க்கையை தொடங்க முயற்சிக்கிறான். ஆனால் வம்பு தானா அவனை தேடி வரும்போது என்ன செய்ய போகிறான்? இது 2014 வந்த சலீம், 2012 வந்த நான் என்ற படத்தோட சீக்வல்னு போகிறது. இயக்குனர் விஜய் மெல்டன் ஒரு 6 வருஷம் கழிச்சு இந்த படக்கதையோட வந்திருக்காரு. இதில் வர ஹீரோக்கும் சலீம்னு பேர் இருக்கிறதுனால இதுவும் அதோட சீக்வல்னு நினைக்க வைக்கிறாரு. ஆனால் இது சூப்பர் ஏஜென்ட் 222-3யோட பிரான்சைஸியாக இருக்க போகிறதுன்னு சொல்லப்படுது. இப்போ இதோட ரிவ்யூ போறதுக்கு முன்னே இதோட கதையை சுருக்கமா பார்த்துருவோம். ஏஜென்ட் 223 அழைக்கப்படுற சலீம் ஒரு ரகசிய அமைப்பில் இருக்காரு. ஒரு சமயம் சலீமும் அவரோட மனைவி தியாவும் தாக்கப்பட அதில் தியா இறந்து போறாங்க. ஏற்கனவே இந்த ஏஜென்ட் சென்னையில் ஒரு முக்கிய அரசியல்வாதி மகனோட கொலைக்கு காரணமானதால இது ஒரு முன்விரோத செயலாக இருக்கும்னு சலீமோட பாதுகாப்புக்காக சலீம் இறந்ததா போய் சொல்லி யாருக்கும் அவரோட அடையாளம் தெரியாத மாதிரி இருக்கணும்னு சொல்லி அந்த மாடலை விட்டுட்டு போறாரு அவரோட ரகசிய அமைப்போட சீஃப். சலீம் தன் மனைவி இழந்தது ஒரு மழைநாளா இருந்ததால மழையை பிடிக்காத மனுஷனாகிறாரு. அந்த மாடலை யார் கண்ணுக்கும் தெரியாம ஒரு அடையாளம் இல்லாம அமைதியா இருக்கும்போது ஹிட்லர்னு ஒரு காயம்பட்ட நாய்க்குட்டியை பார்க்கும்போது வாழ்க்கை மாறுது. அடுத்து சலீமுக்கு அங்க ரெஸ்டாரண்ட் நடத்துற பர்மாவோட அம்மா, அப்பா இழந்த சௌமியான்றவங்கிட்ட பழக்கம் ஏற்படுது. இந்த ரெண்டு குடும்பத்துக்குமே அங்க இருக்க தாதாவான டாலியாலும் போலீஸ் அதிகாரி சுர்லாவாலும் பிரச்சனை வர பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு கோதாவில் இறங்குறாரு சலீம். அதனால அடையாளத்தை மறைச்சிட்டு இருக்க சலீமுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, இந்த பிரச்சனைகளை சமாளிச்சு வெளியே வர முடிஞ்சதா என்பதுதான் அந்த மழை பிடிக்காத மனிதன். இந்த படம் ரிட்டையர்மெண்ட்ல இருந்து திரும்பி வந்து கெட்ட பசங்களை உதைக்கிற வழக்கமான கதை. படம் கேரக்டர்களை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்குது. இதோட ஸ்கிரீன் பிளேவை விட டைரக்டரா நல்லாவே பண்ணிருக்கார் விஜய் மெல்டன். ஏன்னா இதோட கதைக்களும் அவ்வளோ வீக்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கிற கேரக்டரோட முக்கால்வாசி நேரம் நாய்க்குட்டியவே சுற்றி வருது. இதோட செகண்ட் ஹாஃபில் பாதி காதலும் கடைசியில் சலீம் வர்சஸ் டாலி வர கிளைமேக்ஸ் சீன். நிறைய கேரக்டர்ஸ் இங்கே இருந்தாலும் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தல. ஒவ்வொருத்தருக்கும் கடந்த காலம்னு இருக்கு. நம்ம எல்லாரையும் நல்லா தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு ஒரு வசனம் வருது. அதனாலேயே என்னவோ எந்த கேரக்டர் பற்றியும் அவ்வளோவா கொடுக்காதனால எந்த ஒரு கதாபாத்திரத்துக்கிட்டையும் உணர்வுபூர்வமான ஒரு இணைப்பு இல்லை. நல்ல ஸ்டார் ஆக்டர்ஸ் இங்கே இருந்தாலும் இயக்குனர் அவங்கள பயன்படுத்திக்க தவறிட்டாரு. சலீமோட பின்னணி கதையும் படத்தில் வர பல சோகங்களும் கூட எந்த பச்சாதாபத்தையும் உருவாக்கல. கேரக்டர்களோட நாய்க்குட்டி மேலே தான் ஒரு உணர்வே வருது. உண்மையிலே தாங்க முடியாது கிளைமேக்ஸ் தான். டாலின்ற ஒரு இறக்கமே இல்லாத கொலைக்காரனை ஹீரோ முடிக்கணும். ஆனா ஹீரோ அவனுக்கு நல்லது கெட்டதுன்னு அறிவுரை கொடுக்குறாரு. ஹீரோட அறிவுரை கேட்டு வில்லனே அழுதுறான்னா பாருங்க. ஆனா பூதக நாடு வச்சு பார்க்கலன்னா கிளைமேக்ஸ் தவிர மற்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு. விமர்சனத்துக்காக சொல்லணும்னா இந்த ஆக்ஷன் கதையில மாறுதலா இருக்க அந்தமானோட பேக் டிராப்பும் விறுவிறுப்பா போற நடையும் டிஃப்ரெண்டா இருக்க ஸ்டன்ஸும் தான் இந்த படத்தை நீங்க பார்க்கலான்ற தோன்ற காரணங்கன்னு சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.